பங்காரு அடிகளார் குடும்பத்தை புறக்கணிக்கும் பிரதமர் மோடி. மேல்மருவத்தூர் சக்தி பீடம் மீது அன்புமணி ராமதாசுக்கு கோபம். ராமதாஸ் குடும்பத்தில் இருந்து ஒதுங்கும் சௌமியா அன்புமணி. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை தமிழகம் கைவிட்டதை அடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு பகிரங்கமாகவே தமிழக மக்களை பழிவாங்க தொடங்கிவிட்டது என்று திராவிட மாடல் அரசும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் குற்றம் சுமத்தி வருகிறார்கள். மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதை ஒட்டுமொத்த தமிழக அரசியல் தலைவர்களும் கடுமையாக சாடி வரும் நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே வரவேற்றுக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணி தலைவர்களிடமே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் பதவி ஆசையில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவதற்கு துடியாய் துடித்த அன்புமணிக்கு அவரது சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களே தருமபுரியில் சரியான பாடத்தை கற்பித்த பிறகும் கூட அன்புமணி திருந்தவே இல்லை என்று குமருகிறார்கள் டாக்டர் ராமதாஸ்க்கு நெருக்கமான பாமக மூத்த நிர்வாகிகள். வட மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் ஆதரவை பெற்றிருக்கும் கட்சியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து வருவதாக அரசியல் திறனாய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருவதால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ்க்கும் அவரது புதல்வர் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மனம் நொந்து கூறுகிறார்கள் பாமக முன்னணி நிர்வாகிகள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியையொட்டி எழுந்த வாக்குவாதம் இருவரின் குடும்பத்திற்கு இடையே மிகப்பெரிய அளவில் விரிசலை ஏற்படுத்திவிட்டதாக பாமக மூத்த தலைவர்கள் கவலையோடு கூறுகிறார்கள். பாஜக கூட்டணியில் இணைந்து பாமக போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்து இருந்தாலும் தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கு ஏற்பட்ட தோல்வியை கணவன் மனைவி இருவராலும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதிமுக கூட்டணியை புறக்கணித்ததால் தருமபுரியில் அதிமுகவினர் திட்டம் போட்டு பழி வாங்கி விட்டார்கள் என்று சீரும் அன்புமணி ராமதாஸ் அதிமுக மீது காட்டும் கோபத்தை போலவே மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் குடும்பத்தின் மீதும் ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதும் அதிகமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அன்புமணிக்கு ஆதரவாக நிற்கும் சித்தர் பீட நிர்வாகிகள் வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். தருமபுரியில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களால் நெருக்கடி ஏற்படும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் மேல்மருவத்தூர் பக்தர்களின் ஆதரவு கிடைத்தால் சௌமியாவின் வெற்றி உறுதியாகிவிடும் என்று பங்காரு அடிகளாரின் வாரிசுகளின் தயவை நாடியிருக்கிறார். அடிகளார் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஈடுபாடு காட்டுவதில்லை என்று முடிவெடுத்துள்ள பங்காரு அடிகளாரின் வாரிசுகள் சமுதாய ரீதியாக மேல்மருவத்தூர் பக்தர்களை பகடை காயாக்க கூடாது என்பதில் உறுதி காட்டியிருக்கிறார்கள். சமுதாய முத்திரை விழுந்துவிடும் என்ற அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் அடிகளார் மறைந்த பிறகு அவரின் ஆன்மீக சேவையை பாராட்டும் வகையில் மத்திய பாஜக அரசு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் தரவில்லை என்ற கோபம் பங்காரு அடிகளாரின் அனைத்து வாரிசுகளுக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது என்கிறார்கள் சித்தர் பீட பக்தர்கள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வந்த பிரதமர் மோடி ஒருமுறை கூட மேல்மருவத்தூருக்கு நேரில் வந்து அடிகளாருக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று வேதனையை பகிர்ந்து கொள்ளும் அடிகளாரின் வாரிசுகள் மேல்மருவத்தூருக்கு மோடியை அழைத்து வரும் பொறுப்பை அன்புமணியிடம் ஒப்படைத்திருந்த போதும் பங்காரு அடிகளாருக்கு மோடி சிறப்பு மரியாதை வழங்கும் அம்சத்தை நிறைவேற்றி தரவே இல்லை என்று கவலையை பகிர்ந்து கொள்கிறார்கள் செவ்வாடை பக்தர்கள். 3வது முறையாக பிரதமர் பதவியில் அமர்ந்திருக்கும் மோடி வட இந்திய ஆன்மீக துறவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதையும் அங்கீகாரமும் ஏற்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டும் பங்காரு அடிகளாரின் வாரிசுகள் இறை வழிபாட்டில் பெண்கள் நேரடியாக பங்கேற்கும் வகையில் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த அடிகளாருக்கு மத்திய பாஜக அரசு எந்த ஒரு அங்கீகாரமும் தரவில்லை என்பது ஆழமான வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டதாக புலம்புகிறார்கள் அடிகளாரின் ஆண் வாரிசுகள். உலகம் முழுவதும் செவ்வாடை பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நன்றாகவே அறிந்து வைத்திருக்கும் பிரதமர் மோடி உண்மையிலேயே இந்து மத தலைவர்களுக்கு உளப்பூர்வமாக மரியாதை தருபவராக இருந்தால் மேல்மருவத்தூருக்கு நேரில் வருகை தந்து பங்காரு அடிகளாருக்கு மரியாதை செலுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் அடிகளார் வாரிசுகளின் விருப்பமாக இருந்தது என்கிறார்கள்.
பங்காரு அடிகளாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்கும் அடிகளாரின் மூத்த மகனின் இல்ல திருமணத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு புதுமண தம்பதிகளை அழைத்து மரியாதை செலுத்தியதைப் போல பிரதமர் மோடியும் அடிகளாரின் வாரிசுகளை டெல்லிக்கு அழைத்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் தவிர்த்து வருவது ஆறாத மனவேதனையை தந்துள்ளதாக கூறுகிறார்கள் சித்தர் பீட மூத்த நிர்வாகிகள். அடிகளாருக்கு மரியாதை செய்வதற்கும் அவரின் வாரிசுகளுக்கு இந்தியா முழுவதும் அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அடிகளாரின் பேரன் திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் பிரதமரிடம் அனுமதி பெற்று தருமாறு அன்புமணி ராமதாஸிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் அடிகளாரின் குடும்ப வாரிசுகள். அடிகளாரின் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடும் அன்புமணி ராமதாஸ் அடிகளார் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று வேதனையை பகிர்ந்து கொள்கிறார்கள் மேல்மருவத்தூர் பக்தர்கள். தருமபுரி மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் செவ்வாடை பக்தர்கள் பாமகவை ஆதரிக்கவில்லை என்ற கோபத்தில் இருந்து வரும் அன்புமணி ராமதாஸ் அடிகளார் குடும்பத்திற்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு கிடைப்பதை விரும்பவே இல்லை என்கிறார்கள் செவ்வாடை பக்தர்கள். பாமகவை ஆதரித்தால் பிற சமுதாய மக்களிடம் அதிருப்தி ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணத்தினாலும் அடிகளாரின் ஆன்மீக சேவைக்கு அங்கீகாரம் தராத பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்தித்த அன்புமணிக்கு ஆதரவு தந்தால் அடிகளாரின் உண்மையான பக்தர்கள் மனம் வருந்துவார்கள் என்பதாலும் அடிகளாரின் வாரிசுகள் அமைதியாகிவிட்டார்கள் என்று தேர்தல் நேரத்தின் போது திரைமறைவில் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் செவ்வாடை பக்தர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் தோல்வியை தழுவிய சௌமியாவுக்கு தமது மாமனார் டாக்டர் ராமதாஸ் மீது எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதோ அதே அளவுக்கு அடிகளாரின் வாரிசுகள் மீதும் கோபம் இருக்கிறது என்கிறார்கள் சித்தர் பீட நிர்வாகிகள். தருமபுரி தேர்தலில் தன்னை ஆதரிக்காமல் கை கழுவி விட்டதைப் போலவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் பாமக வேட்பாளரை சித்தர் பீட பக்தர்கள் புறக்கணித்திருப்பதும் அன்புமணிக்கும் சௌமியாவுக்கும் மிகுந்த மன வருத்தத்தை தந்திருக்கிறது என்று கூறும் பாமக மூத்த தலைவர்கள் இருவருமே மேல்மருவத்தூர் மீது கொண்டிருந்த மரியாதையை தற்போது வெளிப்படுத்துவதே இல்லை என்கிறார்கள். சௌமியா அன்புமணி தனது பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி சென்னையில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினாரே தவிர கடந்த ஆண்டுகளைப் போல மேல்மருவத்தூருக்கு சென்று வழிபடுவதற்கு ஆர்வமே காட்டவில்லை என்கிறார்கள். தருமபுரி மற்றும் விக்கிரவாண்டி தேர்தல் தோல்வி அன்புமணியையும் சௌமியாவையும் கடுமையாக பாதித்துள்ளதால் இருவருமே மனதளவில் மிகவும் தளர்ந்து விட்டார்கள் என்று கூறும் பாமக மூத்த நிர்வாகிகள் ஆளும் கட்சி திமுக மீதான கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கச்சிதமாகவே பயன்படுத்துவதற்காக முழு சக்தியையும் அன்புமணி செலவழித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். மத்திய பாஜக அரசின் தயவு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் தேவைப்படும் என்பதால் பிரதமர் மோடியையும் மத்திய பாஜக அரசையும் விழுந்து விழுந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் அன்புமணி என்று வருத்தப்படும் பாமக 2ஆம் கட்ட தலைவர்கள் 2014ஆம் ஆண்டில் இருந்தே பாரதிய ஜனதாவை முழுமையாக தமிழக மக்கள் புறக்கணித்து வருவதை அன்புமணி உணர்ந்து கொள்ளவே இல்லை என்கிறார்கள். அன்புமணியைப் போலவே மருத்துவர் ராமதாசும் ஆளும் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் என்பதை வெளிப்படுத்தும் வகையில்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலினை ஒருமையில் பேசி தமது ஆத்திரத்தை ராமதாஸ் வெளிப்படையாகவே காட்டிக்கொள்கிறார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் சுயநலத்தோடு ராமதாசும் அன்புமணியும் எடுக்கும் தவறான முடிவுகளால் தான் இன்றைய தேதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட பல மடங்கு செல்வாக்கை இழந்து நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இருந்து வெளியேற்றாமல் தொடர்ந்து அரவணைத்து நிற்கும் திமுக மீது எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதோ அதே அளவுக்கு சமுதாய ரீதியாக ஆதரவு தராமல் தேர்தல் நேரங்களின் போது அமைதியாகிவிடும் மேல்மருவத்தூர் அடிகளார் குடும்பத்தின் மீதும் தீராத கோபம் கொண்டவர்களாகவே ராமதாசும் அன்புமணியும் இருந்து வருகிறார்கள் என்கிறார்கள் 2 குடும்பத்திற்கும் நெருக்கமான நலம் விரும்பிகள். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.